அரியலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மோசடி செய்து மனைகளை விற்பனை செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட தகவலில் வீட்டு வசதி வாரிய மனைப்பிரிவுகளில் உள்ள விளையாட்டு திடல், பூங்கா, 100 அடி சாலை மற்றும் பொது இடங்கள் அனைத்தும் மனைகளாக மாற்றப்பட்டு அரசு அதிகாரிகள் விற்பனை செய்துள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த எருத்துக்காரம்பட்டி குருமஞ்சாவடி பகுதியில் இருக்கின்ற தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் உள்ள இடம் 100 அடி சாலை மனைகளாக அமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. பார்க்கு மனைகளாக அமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு இடங்கள் மோசடியாக இவர்கள் வரைபடங்களை தயார் செய்து விற்பனை செய்திருக்கின்றனர். உடனடியாக மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அரசு அதிகாரிகளின் இந்த மோசடியால் பொதுமக்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் சமூக ஆர்வலர்கள் மோசடியில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். விளையாட்டு மைதானமாகவும் 100 அடி சாலையாகவும் பூங்காவும் தான் இருக்குது. ஆனால் இந்த அதிகாரிங்க எதுக்காக ஆசைப்பட்டாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு பெரிய மோசடி செஞ்சு பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே அரியலூர் நகரம் மக்கள் தொகை நெருக்கடியில் விளையாடிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு மக்கள் ஒரு பயன்பாட்டுக்கு பொது பயன்பாட்டுக்கு இருக்கிற இடத்த இதுமாரி பண்ணது பெரிய ஒரு கண்டிக்கத்தக்கது, பெரிய ஒரு மோசடி. இதுகுறித்து திருச்சி அலுவலகத்தில் உள்ள வீட்டு வசதி வாரிய நிர்வாக இயக்குநர் ரங்கநாதனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது தான் பொறுப்பேற்று ஓரிரு மாதங்கள் தான் ஆவதாகவும் தனக்கு இது பற்றி முழுமையாக தெரியவில்லை என்று கூறினார். மேலும் இந்த மோசடி புகார் தொடர்பாக ஆராய்ந்த பின்னர் தகவல் தெரிவிப்பதாகவும் ரங்கநாதன் உறுதியளித்தார்.